அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேகதாது அணை தீர்மானம். இதை ஒட்டி தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். மத்தியில் பாஜக அரசு, கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசு தமிழக உரிமைகளை காப்பதில் எப்படி இருக்க போகிறது, விஜயின் அணுகுமுறை, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க. திரு பாக்கி அவர்கள், வணக்கம் பாக்கி. திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். இன்னும் சற்று நேரத்தில் திரு சுவாமிநாதனும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்றே இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ராமகிருஷ்ணன் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த மேகதாது அணை பிரச்சனைன்றது ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதனோட சூழல் என்ன, அதனோட அரசியல் பின்னணி, அரசியல் நெருக்கடியா எப்படி வரப்போகுது, ரெண்டையும் கனெக்ட் பண்ணா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதாவது அரசியல் சூழலுக்கு முன்பு இது இப்போ உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாட்டினுடைய அந்த மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால இப்போ எழுந்திருக்கின்ற சூழல். சோ அதுதான் இதனுடைய பின்னணி. இப்பொழுது ஏனென்றால் அவர்கள் நம்ம டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுவே நம்ம கொடுக்க கூடாது, அந்த திட்ட அறிக்கையை கொடுக்க கூடாது, தயார் செய்யக்கூடாதுன்ற ஒரு அதுல தடை செய்யுங்கன்னு சொன்னோம். பட் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுப்ரீம் கோர்ட் 2025 நவம்பர்ல ஏற்றுக்கல. இப்பவும் அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இப்பொழுது இதுல அரசியல் பின்னணி, அரசியல் இது என்னன்னா, இப்ப உங்களுக்கு கர்நாடகா எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 2 வருடங்கள்ல அங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. அத்தோடு மட்டும் இல்லாமல் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற DK சிவகுமார் மேகதாது பிரச்சனையை பற்றி கையில் எடுத்து அவர் அதுக்கு பாத யாத்திரை, கொரோனா நடந்த காலத்திலேயே கூட பாத யாத்திரை எடுத்து 2022 அவர் சென்றிருந்தார். சோ இந்த பாத யாத்திரை போன இடங்களுக்கு நானும் சென்றிருந்தேன். இப்போ என்னன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க இவர் எப்படி இங்க நம்ம நீட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோமோ, அந்த தென் கர்நாடக மாவட்டங்கள்ல அந்த மேகதாது அணை கட்டப்படும். அதுதான் அவருடைய பெங்களூர் குடிநீர் பிரச்சனையும் மற்ற அந்த சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க அவர் DK சிவகுமார். சோ அதுக்கு அவர் செய்வாங்க. பாஜகவும் தாங்களும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் செய்வோம். ஏன்னா அவங்க இப்ப ஆட்சியை பிடிக்கணும், திருப்பி வரணும். சோ அவர்களும் இந்த மேகதாது இஷ்யூல DK சிவகுமாரை விட மிகவும் உன்னிப்பாக நாம் அதுல ஈடுபாடோடு இருக்கோம் அப்படிங்கறத அவங்களும் தெரிவிக்கிறதுக்காக அவங்களும் ஏதாவது செய்வாங்க. இப்ப மத்தியில வர ஆட்சியில இருக்காங்க. இந்த சூழல்ல இதுல இப்ப இவரு நம்ம விஜய் இருக்கிறாரு, முதலமைச்சர் விஜய். ஒரு விதத்தில் அவருக்கு அதாவது இப்ப அஇஅதிமுக, திமுக இவங்களை விட இப்பொழுது என்னென்றால் அவர் ஒரு புதியவர், முற்றிலும் புதிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு இந்த பிரச்சனையை கையாளுவதில் அவருக்கு சில சாதகமான சூழல் இருக்கிறது. அவரு என்னை பொறுத்தவரையில் ஏனென்றால் அவருக்கு அவரை பற்றியான ஒரு நல்லெண்ணம் இப்ப கர்நாடக முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அவரை வாழ்த்தினாரு. ஓகே, ஈவன் இப்ப மத்தியில கூட அவங்க உறவு வச்சுக்கிறாங்களா வச்சுக்கலையாங்கிறது, அரசியல் ரீதியில வச்சுக்கிறாங்களா வச்சுக்கலையா இருந்தாலும் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம அவருக்கு ஏதாவது ஏதுவாக சில காரியங்களை செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கும் இருக்கலாம், பிரதமருக்கு இருக்கலாம். ராமகிருஷ்ணன், நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இடம். நீங்க புதியவரா வந்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசினதுதான் உங்களுக்கு நினைவுக்கு வரும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, அரசியல் நலனை முன்வைத்து தான் தேசிய கட்சிகள் செயல்படுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு காலமும் அவங்களுக்கு அரசியல் பலன் இல்லைன்றதுனாலதான் அவங்க கர்நாடகாவுக்கு சாதகமா இருக்கிறாங்கன்னு ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த முறை எதுக்காக விஜய் அவர்களுக்கு சாதகமா நடந்துக்கணும்? ஒண்ணு, அவங்களுக்கு அங்க அரசியல் பலன் கிடைக்குமா? ரெண்டாவது கேள்வி, இல்ல அதாவது அவருக்கு சாதகமாக நடத்துவாங்களாங்கிறத நான் சொல்லல. அவருக்கு இது ஒரு சாதகமான சூழல் இருக்கு. ஏனென்றால் அவர் புதியவர் என்ற காரணத்தினால அவரை இப்ப நீங்க ஒரு இப்ப இவரே MK ஸ்டாலின் அவர்களையோ இல்லாட்ட எடப்பாடி அவர்களையோ அவர்கள் அணுகின்ற விதமோ இவரை அணுகின்ற விதத்துல ஒரு வித்தியாசம் இருக்கலாம்.
ஓகே, இவர் என்ன பேச போறாரு, இவர் என்ன சொல்ல போறாரு, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இவங்க இந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்கன்னு. பட் இவரிடம் நம்ம வந்து புதிய ஒரு பாதையை அமைக்கலாம், அதை அமைக்கிறதுக்கு முயற்சிப்பாரு அவரு அப்படிங்கிற ஒரு இதையும் அவங்க ஒரு அது எது சொல்ற புதியவர் என்பதனால. ஓகே, இதுவே ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சுன்னா இதே சாதகமான ஒரு சூழல் அவருக்கு இருக்குமானா இருக்காது. இல்ல இப்போ இதுல சாதகம்ன்ற சூழல்ன்றது மேகதாது அணை கட்டக்கூடாதுன்றதுதான் நமக்கு சாதகமான அம்சம். அதை நிறைவேற்றிடுவாருன்னு சொல்றீங்களா? இல்ல, நிறைவேற்றுறது அதுல நீங்க இப்பொழுது இவரால் அதை நிறைவேற்ற முடியுமாங்கிறது ஒரு ஓகே, அது இவருன்னு இல்ல தமிழ்நாடால முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஏனென்றால் குடிநீர் பிரச்சனை, அவங்க திருப்பி திருப்பி சொல்றது இது ஒரு குடிநீர் தேக்கத்து திட்டம். ஓகே, அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர் இருக்கிற ஒரு சொல்றாங்க, சமன்சை இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீர்த்தேக்கம் அப்படி என்று சொல்கிறாங்க. அதாவது அங்கிருந்து வருகின்ற கபினியிலிருந்து கிருஷ்ணராஜ சாகர்ல வருகின்ற அந்த வெள்ள இது இருக்கு இல்லையா, அதை வந்து மிகுதியாக வருகின்ற நீரை வந்து ஒரு மாதிரி தேக்கி வச்சு நாங்க வந்து உங்களுக்கு நாங்க வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு வெள்ளம் இல்லாதபடி, வெள்ள சூழல் இல்லாதபடி நாங்க ஒரு இதுவோட கட்டுப்பாட்டோட நம்ம ரிலீஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அவர் மாதிரி சொல்ல வர்றாரு. ஓகே, தியரட்டிக்கலி அதெல்லாம் வந்து சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு வந்து நம்பகத்தன்மை, அவர்களை பற்றிய நம்பகத்தன்மை நம்மளுக்கு என்னங்கிறது நம்ம வரலாறு, நம்ம கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனால் இவரு இதுல இப்ப என்ன ஒரே ஒரு நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட, குடிநீர் தேவைக்கான ஒரு திட்டத்தை தடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. அதனாலதான் இப்பதான் இந்த ஒரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு அம்சத்தை சேர்க்க சொன்னாரு தீர்மானத்துல. இந்த அம்சத்தை முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுபடி இப்பொழுது புதிய நடுவர் மன்றம் ஒன்றை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாம் கொடுத்திருப்பதே தமிழ்நாடு வந்து புரிந்து கொண்டு விட்டது. குடிநீர் தேவைக்காக இருக்கின்ற திட்டத்தை நீங்கள் என்ன காரணம் சொல்லியும் தடுக்க முடியாது. அதனால வந்து அது ஒரு அதனால எதுவும் சொல்ல வர நீங்க கேட்டீங்களா, அவரால் இதுல இருக்கிற பாயிண்ட் நம்ம பேசலாம் ராமகிருஷ்ணன். இதுல இருக்கிற சிக்கல் என்பது கடந்த காலங்கள்ல பாஜக என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் வந்து திமுகவோடு கூட்டணி இருக்கிறதுனால இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டாங்க, மாநில நலன்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை காங்கிரஸுக்கே பாஜக கொடுத்த தன்மையை பார்க்கிறோம். இன்னும் விமர்சனம் இருந்தது, மத்திய பாஜக அரசே அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில், ஏன் நீர்வளத்துறை அமைச்சரே ஒரு பக்க சார்போடு இருக்கிறார் என்ற அந்த நெருக்கடியான சூழல்ல இவர் எப்படி கையாள போகிறார்? ஒரு பக்கம் கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸும் இருக்கிறாங்க, அங்க காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. மத்தியில பாஜக அரசு. நீங்க தொடக்கத்துல சொன்ன முக்கியமான பாயிண்ட், உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கல, நமக்கு ஒரு சிக்கலான கட்டம், இதை எப்படி கடக்க போறாருன்றதுதான் நீங்க சொன்ன புள்ளியா இருக்கு. நம்ம தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட வரேன். பிரியன், இப்ப ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் தான் இதுல அவர் சொன்னது. ஒரு விஜய்ன்றதுனால சாதகமான அம்சம் இருக்கா, இல்ல இது ஒரு சவாலான விஷயத்தை கடந்து போகணுமா, இதை எப்படி அணுக போறாங்க? இல்லை, கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்போது அது விஜயாக இருந்தாலும் சரி, அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, கர்நாடகத்தோட பிடிவாதமான போக்கு என்றைக்கும் மாறாது. அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இது விஜய் வந்துட்டதுனால அவரால் வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான சான்ஸ்லாம் ரொம்ப குறைவு. கடந்த காலத்தில் இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே, எஸ்பெஷலி ஜெயலலிதா, ஈவன் அந்த ஃபைனல் ஆர்டர்ஸ் ஆஃப் தி ட்ரிபியூனலையே வந்து கெசட்டில் போடுறதுக்கு எவ்வளோ சட்ட போராட்டம் நடத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வன்முறைகள்லாம் வெடித்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த காவேரி விஷயத்துலேயே வந்து தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தூரம் வன்முறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 177 டிஎம்சி நம்ம கொடுக்குறோம். அது வந்து ஜூன் ஜூலை அப்படின்ற பிரித்து கொடுக்கும்பொழுது அது வறட்சி காலத்துலேயும் மழை சரியாக பெய்யாத காலத்துலேயும் இருக்கிறத பங்கு போட்டு கொள்ளணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நடக்கிறதே கிடையாது. மாதாந்திர இதே இல்லை. இப்போ பாருங்க, இப்போ ஜூன் 12 நம்ம மேட்டூர் திறக்க முடியல. கிருஷ்ணா சாகர்லாம் தண்ணியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கிறத ஷேர் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இருக்கிறத ஷேர் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணமே கர்நாடகா கிடையாது சார். ஆக்சுவலாக இந்த ஒழுங்காற்று குழுன்னு ஒன்று பேருக்கு தான் இருக்குது, அதுவும் உருப்படியாக செயல்படுறதான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ரூல் இருந்தால் கூட அவங்கள பொறுத்த மட்டும், கர்நாடகாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸோ பாஜகவோ ரெண்டு கட்சிகளுமே என்னென்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டு பேருமே அங்கே ரூலிங் பார்ட்டியாக வராங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த கர்நாடகாவில் இந்த விஷயத்தை வந்து இந்த லோக்கல் இந்த விஷயத்தை மேகதாது விஷயத்தை வந்து அப்படியே நெருப்பு பற்ற வச்சுட்டே இருக்கணும். அது ஆக்சுவலாக அது இல்லாட்டி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு ஃபேவரபுளாக கூட இல்லை,
இதை பேசி தீர்த்துக்கலான்ற மாதிரியான விஷயங்களோ இல்லை காவேரி ட்ரிபியூனல் முடிவெடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் சொன்னாலே கூட அதுக்கே கூட அங்கே வந்து பெரிய எதிர்ப்பு வரும். காங்கிரஸ் பண்ணால் பிஜேபி எதிர்ப்பாங்க, பிஜேபி பண்ணால் காங்கிரஸ் எதிர்ப்பாங்க. இப்போ சிவகுமார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பூமி பூஜை போட போகிறேன், அது போட போகிறேன், இதெல்லாம் ஒரு ஏன் சொல்கிறாருன்னா வந்து இது வந்து ஒரு விதமான பாலிடிக்ஸ் அங்கே. ஆக்சுவலாக இது வந்து அரசியல். அங்கே காவேரின்றது வந்து நமக்கு வந்து ஜீவாதாரம். அவங்களுக்கு வந்து முக்காட்டி அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து மேலே இருக்காங்க சார், அந்த இதோட ஆற்றுக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படியும் தண்ணி வந்துடும். இதோ கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கடந்த பல வருஷங்களாக பார்க்கும்போது அவங்களுடைய பாசன ஏரியாக்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. இந்த டேம்ஸ்லாம் புதுசாக கட்டிட்டே போயிட்டே இருக்காங்க. பிரியன், இதுல மத்தியில் இருக்கிற பாஜக அரசு இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருக்கு. இப்போ இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன அணுகுமுறையில் இப்போ நம்ம அதை தடுக்கணும்? இப்போ நீதிமன்றமும் ஒரு முட்டுக்கட்டை போல இருக்கு. என்ன அணுகுமுறையா இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் அவங்களோடது? நமக்கு சட்ட போராட்டத்திட்ட வேற வழி கிடையாது சார், நிச்சயமா வேற வழி கிடையாது. இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றது என்ன விஷயம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க, இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பாக இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை பண்ணுவாங்க. திமுக கோரிக்கை மனுவே பிரதமரை சந்திக்கிறப்ப முதல்வர் வந்து கோரிக்கையே வச்சு கொடுத்துருக்குறாங்க. மத்திய பாஜக அரசு இல்ல பேச்சுவார்த்தை அது மாதிரிலாம் நகர வாய்ப்பு இல்லையா? மத்தியில் இருக்க மத்திய அரசோட அவங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க சார். வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தள்ளி விட்டுருவாங்க. அந்த 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 இலாக்கா பார்க்கட்டும், இல்லை காவேரி ட்ரிபியூனல் இருக்கு அது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அதனால வந்து தள்ளி விடுறது ஈஸி, பாலை வந்து தள்ளி விடுறது ஈஸி. கவர்மெண்ட் இல்லைன்னு ராமகிருஷ்ணன் அவர்கள் குறுக்கிட விரும்புறாங்க. ட்ரிபியூனல்ல தள்ளி விடும். ட்ரிபியூனல்ங்கிறது இப்போ அமைப்பு இல்ல, அதுக்கு சொல்லுவாங்க. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் இருக்கு, அமைப்பு இல்ல. அதான் நான் சொல்றேன், அந்த அத்தாரிட்டி தான் சொல்றேன். அந்த அத்தாரிட்டிக்கு தள்ளி விட்டுருவாங்க. அந்த அத்தாரிட்டி வந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் அது இருக்கும். ஆனால் அந்த அத்தாரிட்டி யார் மேனேஜ் பண்ணுறா? அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி வாட்டர் ரிசோர்ஸ் அங்கே இருப்பார். அவர் என்ன பாஜக கவர்மெண்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவார்? அவர் அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? அங்கே இருக்கிற ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாருமே ஃபேவரபுளாக பாஜக கவர்மெண்ட்டில் எப்படி சார் இருப்பாங்க? ஸோ அதில் வந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நமக்கு வந்து சட்ட போராட்டம் மட்டுமே நமக்கு வந்து விடிவாளம் தரும். இன்னொரு ஆங்கிள், இப்போ கடந்த கால திமுக ஆட்சியில் கூட என்ன இப்போ அதிமுகவே என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? இன்னும் பிரதான இங்கே இருக்கிற பாஜகவினரை என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணியில் தானே இருக்கிறீங்க காங்கிரஸோடு, காங்கிரஸ் தலைமையிட்ட பேச சொல்லுங்கன்ற விமர்சனம், ஒரு அழுத்தம். அதுவும் இப்போ விஜய் அவர்களுக்கு வரும்ல, கூட்டணி மந்திரி சபையில எல்லாம் இருக்கிறாங்க, காங்கிரஸ் தலைமையிட்ட பேசுங்கன்னு அந்த அழுத்தத்தை கொடுப்பாங்கல்ல, அதை எப்படி எதிர்கொள்வார்? அதுதான் இன்னைக்கு லோக்கல் காங்கிரஸ் பேசினார்ல, அவர் அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர் அவர் பேசினார், கிள்ளியூர் அந்த இவர் அவர் பேசினார், இன்னைக்கு இந்த விஷயத்துல பேசினார். அவர் கடுமையாக கர்நாடகாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணி தான் பேசினார். ராஜேஷ் அவர்கள் பேசினாங்க இல்லையா? ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காங்கிரஸ்காரரை அவர் பேச விட்டதுக்கு காரணம் வந்து அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, லோக்கல் காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக அவர் பேசுறது நமக்கு புரியுது. ஆனால் விஜய் போயிட்டு வந்து ராகுல் காந்திகிட்ட சொல்லி, ராகுல் காந்தி போய் சிவகுமார்ட்ட, டிகே சிவகுமார்ட்ட போயிட்டு, இல்லை இதை கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து நீங்கள் ரொம்ப பிடிவாதெல்லாம் பிடிக்காதீங்க, நீங்கள் வந்து அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட விட்டுருங்க, இது கோர்ட்டுக்கு போட்டோம், இது மாதிரி நீங்கள் எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்தை வந்து ராகுல் காந்தி சொல்லுவார். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது அறியாமை, நம்மளோட அறியாமையை காமிக்க. இங்க ரெண்டு அமைச்சர் தான் அங்க அதிகாரமே, ஆட்சியே இருக்கு. ஆமா, அங்க ஆட்சி, இங்க வந்து அதிகாரத்தில் பங்கு தான். இங்க ரெண்டு அமைச்சர், அதனால இங்க ரெண்டு அமைச்சர் இருக்காங்கன்றதுக்காக அங்க ஆட்சியை வந்து பறிகொடுக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. சட்ட போராட்டம் வழக்கமான சட்ட போராட்டம் தான் சார். இது வந்து திமுக அதிமுக என்ன நடைமுறை கையாளுவாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நடைமுறை தான் விஜய் கையாண்டிருக்கார். ஏன்னா கர்நாடகாவோட வந்து ஒரு பழமொழி இருக்கு, அதாவது நீங்க வந்து மயிலே இறகு போடுங்க, தானா போடாது, அது அடிக்கிற விதத்தில் அடிச்சாலும் அது இறகு போடுது. ஆக்சுவலா அந்த மாதிரி நீங்க பிடுங்குற இடத்துல பிடிங்கினா தான் நீங்க இறகு எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்க வந்து கர்நாடகாவோட நீங்க போராட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக்சுவலா கர்நாடகா வந்து என்னைக்குமே தமிழ்நாட்டை வந்து தனக்கு வெள்ளம் வந்து அந்த எக்ஸஸ் வாட்டரை திறந்து விடுற அளவுல தான் இருக்காங்களே தவிர, நமக்கு வந்து இந்த அத்தாரிட்டி சொன்ன விஷயங்கள்ல அவங்க என்னைக்குமே அந்த சொன்னபடி அவங்க நடந்து கொண்டதே கிடையாது. இந்த வருஷம் எஸ்பெஷலி அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு விஷயம். இந்த வருஷமா அவங்க திறந்து விடலைன்றது முக்கியமான விஷயம். கர்நாடகா டேம்ஸ்ல இருக்கிற வாட்டர் லெவல்ஸ் என்ன, அப்போ அந்த ஒழுங்காற்று குழு என்ன பண்ணுது, அது மானிட்டர் பண்ணுதா இல்லையா, ஏன் பஞ்சகாலத்திலேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயத்தை ஏன் நீங்கள் மறந்து போறீங்க அடிக்கடி, இல்லை வேணும்னு பண்ண மாட்டேன்றீங்க. அதனால மேகதாது விஷயங்கள் சார் இது சாதாரண விஷயம் இல்லை. 67 டிஎம்சி சார் அதோட கொள்ளளவு. 67 டிஎம்சி தானே நீங்கள் கரெக்டாக தமிழ்நாடு பார்டரில் பிரேக் போட்டு நிறுத்தினீங்கன்னா, தண்ணியை ஓரம் கட்டி இது டேம் போட்டு கட்டிங்கன்னா அங்கேருந்து வரவே 4 டேம் கழிச்சு அது வரும் அந்த தண்ணி. இதை தடுப்பதற்கு ஏன்னா அடுத்த ஸ்டெப் நகராம இருக்க அதை ஹோல்டு பண்ண அதாவது முடியுமா? அரசியல்வாதிகள் ஒரு கட்டத்துக்கு மேல
இது இல்லாம கிடப்புல போட்டா கூட அரசியல் வெற்றின்னு நினைப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல எலெக்ஷன் வர்றதுனால கர்நாடகா இந்த அனல் எரிஞ்சிட்டே தான் இருக்கும், அது வந்துட்டே தான் இருக்கும் கர்நாடகாவில். அதை வந்து அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா தேர்தல் வருது இல்லையா, அது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நமக்கும் வந்து அந்த கனலில் வந்து நம்ம வந்து அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருப்போம். நம்ம ஆக்சுவலாக பாக்கி எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம். இங்கு கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு, அங்கே காங்கிரஸ் அரசு ஆட்சி அங்கே இருக்கு. மத்தியில் இருக்கிற பாஜக அரசு, பாஜகன்ற கட்சின்னு பார்த்தாலும் கர்நாடகான்னா அவங்க பெரிய ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ கடந்த காலங்களில் நமக்கு இருக்கிற விமர்சனம் என்னன்னா, மத்திய பாஜக அரசே கூட கர்நாடக பக்கம் தான் கொஞ்சம் சாஞ்ச மாதிரின்னு ஒரு விமர்சனம்லாம் இருந்துட்டு இருந்தது. இந்த சிக்கலான சூழலில் தான் முதல்வர் அவர்கள் எப்படி உரிமைகளை மீட்டெடுக்க போறாருன்னு எப்படி பார்க்குறீங்க? இதை பல பரிமாணங்களில் பார்க்குறேன், டைமென்ஷனில் பார்க்குறேன். ஒன்று, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னைக்கு இந்த தீர்மானம் கொண்டு வந்ததன் மூலம் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக நான் நிற்கிறேன், எல்லோரும் என் பக்கம் வாங்கன்னு தமிழக அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரு புள்ளியில் உட்கார வச்சுட்டார். இவரோடு முரண்படுகிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் அப்படின்னு சொல்கிற விமர்சனம் பண்ணக்கூடியவர்களே முதல் நாளே உட்கார வச்சுட்டார். இனிமேல் சட்டப்பேரவையில் விவாதம், சண்டை, அதெல்லாம் வேற. தட் இஸ் இட். நான் மாநில உரிமைக்காக நிற்கிறேன், பார்த்துக்கோன்னு சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு யோசனை சொல்கிறார், உடனே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். ஏன்னா அதை பற்றி என்னுடைய பார்வை வேற, அதை விட்டுருவோம். ஸோ இது தமிழக அரசு அரசியல் ரீதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான உத்தி. வாழ்த்துக்கள், அது ஒன்று. ஓகே. அப்புறம் இன்னொரு மிக முக்கியம், பழைய சம்பவம் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன். ஏன்னா அதுலேயும் அரசியல் இருக்குது. காவிரியை பொறுத்தவரையில் பிரச்சனை காவிரியில் இல்லை, தண்ணியில், அங்கே தண்ணியில் இல்லை, அரசியலில் தான் இருக்குது. கர்நாடகத்தை பொறுத்தவரையில் இதுவரை எந்த மாநில கட்சியும் அங்கே இல்லை. ஒன்று பிஜேபி நேஷனல் லெவலில் இருக்கிற பார்ட்டி, இல்லைன்னா காங்கிரஸ், இது ரெண்டு தான் வரும். ஸோ மத்தியில் இருக்கக்கூடிய, மத்தியில் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் தலைமை தாங்குவது ஒன்று பாஜக இல்லை காங்கிரஸ். யூபிஏல காங்கிரஸ் தலைமை, இப்போ என்டிஏல பிஜேபி தலைமை, அவங்க தான் டாமினேட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க தங்களுக்கு இந்த மாநிலத்தில் ஃபுல்லாக மெஜாரிட்டி வந்து ஆட்சி அமைக்க முடியும், பிஜேபியும் நினைக்கும், காங்கிரஸும் நினைக்கும். ஸோ அவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படிங்கிற பார்வை. நீங்கள் உங்கள் கேள்வியை ஒட்டி நான் சொல்கிறேன். இதில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு விஷயத்தில் சார், நம்ம வந்து எந்த தீர்ப்பு மதிக்கப்பட்டிருக்கிறது? காவிரியை பொறுத்தவரை கர்நாடகம் எந்த தீர்ப்பை மதிக்கவே இல்லை. மேகதாதுலேயோ வேற ஏதோ ஒரு அணை எந்த ஒரு அணை, மேகதாது கூட மேகதாட்டுன்னு அது சொல்கிறாங்க, ஆடு தாண்டாத பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை விட்டுருவோம். எந்த அணை எந்த மாநிலத்திலும் கட்டினாலும் அது தொடர்பான இன்னொரு மாநிலத்தை, நான் தமிழகம் கர்நாடகம் சொல்லவில்லை, அந்த மாநிலத்தை தெரிவிக்க வேண்டும், அனுமதி பெற்று தான் கட்டணும். ஏன்னா இவன் தண்ணி விட்டான்றதா அங்கேயும் கடைமடை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பாத்தியம் இருக்கு அப்படி இருக்கு. அந்த அடிப்படை உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அது இன்னமும் இருக்கு, உயிர்ப்போடு இருக்கு. அதுவரை சிவகுமாரோ அது கர்நாடகத்துக்கு முதலமைச்சராக வர யாராக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஒன்றும் நடக்குமான்னு பாக்கி. இப்போ நம்ம இந்த காவிரிக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு, நிறைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, பிரச்சனையும் வந்திருக்கு, நம்ம தீர்மானம்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். விஜய் அவர்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் முதல்ல சொல்றேன். விஜய் ஒரு புள்ளியில உட்கார வச்சுட்டார். தன்னை கடுமையாக விமர்சிக்க கூடிய கட்சி கூட யோசனை சொல்லுகிற லெவலுக்கு கொண்டு நிறுத்தி. இல்ல எல்லாருமே அப்படித்தானே இருந்திருக்காங்க. இப்ப பொதுவா தமிழ்நாடுன்னு ஒரு தீர்மானம் போட்டா எல்லாருமே ஆதரவா தான். இல்ல தீர்மானம் இல்ல, எதிர்கட்சி கடுமையாக விமர்சிக்க தயாராக இருக்கிற, வாழ தீட்டி இருக்கிற திமுக உதயநிதியை எதிர்கட்சி தலைவரை ஒரு யோசனை சொல்லக்கூடிய லெவல்ல வந்துட்டாரு. சரி, அந்த யோசனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதை பத்தி என்னோட பார்வை என்னன்னா, இந்தியாவில் கிருஷ்ணா நதி, மகாநதி, மாண்டவி, ராவி, பியாஸ், அப்புறம் வனசாத்ரா ஆகிய பல மாநிலங்கள் நதிகளுக்கு நதி டிஸ்பியூட் இருக்கு. எல்லாத்துக்கும் ட்ரிபியூனல் இருக்கு, நடுவர் மன்றம் இருக்கு. காவேரிக்கு நடுவர் மன்றம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு இன்னொரு நடுவர் மன்றம் தேவையில்லைன்றது என்னோட கருத்து. ஆனால் தேசிய அளவில் எல்லா நதிகளுக்குமான ஒட்டுமொத்த ஒரு, எப்படி சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டில் வந்து ஹைகோர்ட்லாம் இருக்கும், டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அந்த மாதிரி இத்தனை டிஸ்பியூட்டுக்கு தனித்தனி ட்ரிபியூனல் இருக்கு. ஒரு சூப்பர் ட்ரிபியூனல் அமைக்கலாங்கிற யோசனை சொல்லியிருக்கலாம்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அது வேற, அது சப்ஜெக்ட் வேற. அரசியல் என்ன பட் இப்ப அணுகுமுறை அப்படின்றது வந்து தமிழகத்தின் குரலா ஒலிக்க போறாருன்றது ஒன்று உண்மை. ஒரு பக்கம் கர்நாடகாவில் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் மத்தியில பாஜக. எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க?
இல்லை, இந்த தீர்மானத்தையும் அழுத்தம் கொடுத்து நான் மாநில உரிமைகளை விட்டு தரப்போவதில்லை, இதற்கேற்ப இணங்கி வருக. இன்னைக்கு பாஜக உறுப்பினர் ஏதாவது பேசினாரும் தெரியல, நம்ம போஜராஜன் ஒரே ஒரு பாஜக உறுப்பினர். ஆனால் ஒருவேளை கணிசமான பாஜக தமிழக பாஜக பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்க காவிரியை ஆதரித்து பேசும். தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு உரிமைகளுக்காக போராடும். கர்நாடகத்தில் பாஜகவோ காங்கிரஸோ வேற, அவங்க கர்நாடகா. ஸோ மாநில நலன். இதில் ஒரே கருத்து சொல்ல வர, பல ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் வந்து ஒரு கையாண்ட ஒரு உத்தியை நல்லா கவனிக்கணும். என்ன சொல்லுவார்னா, நேராக ஹெக்டே வீட்டுக்கு போறாரு. நீங்க பழைய கதை இன்னொன்று கேள்விப்படுங்க, விக்கல் வந்து தண்ணி குடிக்க, அதல்ல. இன்னொரு தகவல், நான் உனக்கு மின்சாரம் தரேன். கர்நாடகத்துக்கு தமிழகம் மின்சாரம் தரும். கர்நாடகம் ராமகிருஷ்ண ஹெக்டே தலைமையிலான அரசாங்கம் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துடுங்க. ரெண்டுமே வெளியில சொல்ல வேண்டாம். சொன்னா மின்சாரத்தை இது காவிரி தண்ணி விட்டுட்டேன்னு கர்நாடகத்தில் அவங்க எதிர்கட்சி கலாட்டா பண்ணுவாங்க, மின்சாரத்தை கொடுத்துட்டேன்னு தமிழ்நாட்டில் எங்கள் எதிர்கட்சி கலாட்டா பண்ணுவாங்க. இதெல்லாம் தவிர்த்துடலாம். வெளியில் அறிக்கை விடாமல் இருந்து காரியம் சாதிச்சுக்கிட்டார். இது பதிவாகி இருக்கிறது. இல்ல பாக்கி, இப்ப இன்றைய சூழல் அப்படிலாம் வாய்ப்பா கர்நாடகாவில் இல்லை. ஏன் தண்ணி எல்லாம் திறந்து விட முடியுமா? முதல்ல மேகத்தாட்டு கட்ட போறீங்களா இல்லையான்றது நாளைக்கு அதுதான் பேசு பொருளா இருக்கும். சொல்லிட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷம் சொல்லிருக்காங்க அணை கட்டுறது, அணை கட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 5-6 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். இன்னும் கட்டலையே. ஆனா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு 10 நிமிஷம் இல்ல பாக்கி. அதுலதான் ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி மட்டும் வாங்கிக்கிறேன் சுவாமிநாதன். இந்த இஷ்யூ கொஞ்சம் இந்த உச்சநீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு கொஞ்சம் முன்னகர்ந்து இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைச்சிருக்குல்ல. நிச்சயமா. அதாவது இப்போ நீங்க வந்து இவரு நம்ம பாக்கி சொன்ன மாதிரி பல 5-6 வருஷம் இல்ல, ஒரு 1948 பேசப்பட்டு வருகிறது சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து. 75 வருஷம் 77 வருஷம் ஆயிடுது. ஆனால் இப்பொழுது என்னன்னா, நீங்க வந்து அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணை, நவம்பர் 2025 ஆணை, அதை அப்படியே ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இப்பொழுது கொடுத்திருக்கிற ஆணை கொஞ்சம் கர்நாடகாவுடைய கரங்களை வலுப்படுத்தியிருக்கின்றன. அதை வந்து நம்ம மறந்து விடக் கூடாது. அதுதான். அதனாலதான் இப்ப வந்து அவங்க வந்து புதிய நடுவர் மன்றத்துக்கு போனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் அந்த சட்ட போராட்டத்தை. ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்க போக முடியாது, போனா தூக்கி போட்டுருவான். சோ அதனால நடுவர் மன்றத்துக்கு நம்ம போலாம்ங்கிறது தான் நம்மளுடைய அணுகுமுறை. ட்ரிபியூனலுக்கு என்ன இது வலிமை இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, அது கேள்வியா இருக்கு. அப்ப அதை கலைச்சிட்டு நேஷனல் லெவல்ல ஒரு யூனிஃபார்மா கொண்டு வந்தா, இது யோசனை, இதை நம்ம எப்படி சாத்தியப்படுத்த போறோம்ன்ற இடம் தான் இருக்கு நமக்கானது. அது என்ன, எந்த அணுகுமுறைன்றது நம்ம பேசலாம். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது பாக்கி திருப்பி அந்த பாயிண்ட் சொல்றாரு, ஒரு பொதுவான ஒரு நடுவர் மன்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. அந்த எண்ணம் வந்து இந்த மோடி சர்க்கார்ல அந்த மாதிரி ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தார்கள். ஆனா அது வந்து நிறைவேற்றப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, பல மாநிலங்கள், பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் உட்பட எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ காவேரிக்காக வைக்கப்பட்ட நடுவர் மன்றமே 17 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன. அப்படின்னா நீங்க பொதுவான ஒரு நடுவர் மன்றம் வச்சீங்கன்னா, இது இந்தியாவில இருக்கிற இவ்வளவு பெரிய நாட்டுல இருக்கிற பல ஆறுகள் மீது இருக்கிற பிரச்சனை வரும்பொழுது அது எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க. சோ அந்த யோசனையை வந்து அவர்களும் ஏற்றுக்கொண்டுதான், அதனால அவங்க அந்த மசோதாவை அப்படியே கடப்பில போட்டிருக்காங்க. இங்கிருந்துமே எதிர்ப்பு இருந்தது திருப்பாக்கி. அதுக்கு விவசாய அமைப்புகள் அது பிரச்சனையை வேற மாதிரி போயிரும். நான் மீண்டுமே வரேன் பாக்கி. இதுக்குள்ள இருக்கிற டெக்னிக்காலிட்டியை தாண்டிமே பொலிட்டிக்கலா இஷ்யூ பேசலாம் நினைக்கிறேன். அதைத்தான் சொல்றேன். பொலிட்டிக்கலா ஜோசப் விஜய் சரியான பாதையை முன்னெடுத்திருக்காரு. என்ன காரணம்னா, இங்க இது எதிர்ப்புகள். இப்ப நீங்க காவிரி இஷ்யூன்னு ஆரம்பிச்ச உடனே வாட்டாள் நாகராஜ் மனசுல வருவார். அவருக்குன்னு ஒரு கும்பல், அந்த கன்னட வெறியர்கள். இந்த பிரச்சனை இதுக்காகவும் எதிர்கட்சிகளுக்காகவும் பயந்துகிட்டு அவங்க ஒவ்வொரு கட்சியுமே காங்கிரஸோ பாஜக மாத்தி அது பிளே பண்ணிட்டே இருப்பாங்க, மாறாது. ஆனா நட்பு ரீதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் ஃப்ரெண்ட், அதெல்லாம் வேற அரசியல் இருக்கு. இந்த காவிரி இஷ்யூல அப்படிதான் இருப்பாங்க. இதுக்கு இங்கேயே முற்றுப்புள்ளி வைக்கிறார் மேல. எப்படி கர்நாடகால ஒத்துமையா இருக்காங்களோ கட்சி வேறுபாடுகள் இல்ல, இப்ப இதுக்கு முன்பு அப்படிதானே இல்ல, ஒரு காலத்துல இருந்தது. இல்ல, ஒரு காலம் இல்ல, கடந்த திமுக ஆட்சியிலையுமே
கடந்த அதிமுக ஆட்சியிலும் ஒரு மனதான தீர்மானம் தானே, அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததா? கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்த காலத்துல முரண்பட்ட இல்ல நான் சொல்லுது கடந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒரு மனதான தீர்மானம் தானே இருந்ததுன்றது. அதுலயும் ஒரு பொடி வைப்பாங்க, குறை சொல்லுவாங்க. குறை சொல்றதே இல்ல, அது இல்லாம கடந்திருக்காங்கன்றாங்க. சுவாமிநாதன், எப்படி இப்போ விஜய் அவங்களோட அணுகுமுறை, புதிய அரசின் அணுகுமுறை எப்படி போகுதுன்றது ஒண்ணு. நமக்கு நிறைய இடங்கள்ல இப்ப நம்ம முன்பு சொன்ன மாதிரி மத்தியில் இருக்கிற பாஜக அரசு, கர்நாடகாவில் இருக்கிறது, அதுவும் DK சிவகுமார் அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ற விதத்தை பார்க்குறோம். இதுல நம்ம இன்னும் கவனிக்க வேண்டியது, ஏன் இந்த அணுகுமுறை இந்த போக்கை கேட்குறோம்னா, இப்போ ராமகிருஷ்ணன் அவங்க சொன்ன மாதிரி கோர்ட் தீர்ப்பு இன்னும் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருக்கு, எலெக்ஷனும் வரப்போகுது. அப்ப எப்படி இதை நம்ம டேக்கிள் பண்ண போறோன்றது தான். ஆமா சார், நிச்சயமா இதற்கு முன்பும் பலமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமானது. விஜய் அவர்கள் புதிய அரசு அது என்னது நான் சொல்லிடுறேன் சார். 2014 தீர்மானம் போட்டிருக்கோம், 15 போட்டிருக்கோம், 2019 போட்டிருக்கோம், 2021 மார்ச்ல போட்டதாக நினைவு. அப்ப ஏற்கனவே திமுக அதிமுக 2 அரசுகளும் மேகதாது விவகாரத்துக்கு கிட்டத்தட்ட உறுதியான நிலைப்பாட்டோட ஒரு தனி தீர்மானம் ஏற்கனவே போட்டிருக்காங்க. அதுல இருந்து இது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டதுன்னு ஏன் சொல்றேன்னா, இதற்கு முன்பு கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி அல்லது பாஜக ஆண்டு கொண்டே இருந்தது. தமிழ்நாட்டில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல, கூட்டணி கட்சியாக வேண்டுமானால் இருந்திருப்பாங்க. ஆனா 1967க்கு பின்பு முதன்முறையாக இந்த அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சியும் இருக்கு. இன்னைக்கு 2 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில இருக்காங்க. அப்ப அந்த பொறுப்பு என்பது நேற்று வரை திமுக தலையில் இருந்த பொறுப்பு அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலையில் இருந்த பொறுப்பு. இன்னைக்கு நடக்கக்கூடிய இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட்டு பொறுப்புல காங்கிரஸ் ஒரு அங்கம் தானே. இந்த அரசினுடைய நல்லதுகளுக்கு எப்படி காங்கிரஸ் ஒரு பங்களிப்பு இருக்கோ, அதே போன்று இந்த அரசுக்கு ஒருவேளை இதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு சார். கர்நாடகாவில் மட்டும்தான் இது வரைக்கும் காவிரி பிரச்சனைக்கு வீரியமான போராட்டங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலும் விவசாயிகள் போராடுவாங்க, ரொம்ப வீரியமான போராட்டங்கள் நடக்கும். நம்ம ஆனா ஒரு ஒப்பீட்டு அளவுல ரொம்ப வீரியமா அடர்த்தியா அதிகமான அளவுல போராடியதுன்னு பார்த்தா நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது கர்நாடகால கொஞ்சம் ரொம்ப வீரியமாகவே அந்த போராட்டம் இருந்தது திமுக அதிமுக ஆட்சி காலத்துல. நீங்க விஜய் போன்றவர்கள் இன்னைக்கு மேகதாதுக்கு ஒரு தீர்மானம் போட்டோன்னே நேற்று வரை டெல்டா மண்டலங்கள்ல அல்லது நான் சொல்றது ஜென்சி தலைமுறை அப்படி கூட வைத்துக் கொள்ளலாம் சார், நான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சொல்லல, பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு மேகதாது விவகாரம்னா என்ன, காவிரி பிரச்சனைனா என்ன, அது ஏன் இத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூகுள்ல தேடுறாங்க, செய்திகள்ல பாக்குறாங்க. அப்ப இனிமேல் தான் தமிழ்நாட்டினுடைய வீரியத்தையும், அது விஜய் போன்றவர்கள் பேசுறதுனால தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வீரியத்தையும் கிட்டத்தட்ட அது ஒரு சூழலை அது உணர்த்தி இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனையினுடைய அடர்த்தியை உணர்த்தி இருக்கு அப்படின்னு ஒண்ணு பாக்குறேன் சார் இந்த இடத்துல. ஒன்று. 2வது, மிக மிக முக்கியமா இதை இதுநாள் வரை அணுகிய அரசியல் கட்சிகள், கர்நாடகாவில இருந்து அணுகிய அரசியல் கட்சிகள், நம்ம இன்னைக்கு இருக்கிற டேட்டாவே அங்க வந்து பாஜகவுக்கு 17 எம்பிக்கள் இருக்காங்க சார், காங்கிரஸுக்கு 9 எம்பிக்கள் இருக்காங்க, ஜனதா தளத்துக்கு 2 எம்பிக்கள் இருக்காங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற அளவுல பார்த்தோம்னா அங்க ஒட்டுமொத்தமாக 224 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, தமிழ்நாட்டோட 10 தொகுதி குறைவு. அந்த நேரத்துல பாஜகவுக்கு 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சிக்கு 135 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஜனதா தளத்துக்கு 19 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பெங்களூரு நகரத்துக்கு குடிநீர் தேவையே 4.75 டிஎம்சி தான் அவங்க கொடுத்திருக்க தரவுப்படி. ஆனா எதுக்கு இப்ப 67 டிஎம்சில இப்படியான ஒரு அணைங்கிறது நம்ம தர்க்கபூர்வமா கேட்கலாம். நீங்க சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய அண்மை கால போக்குகள் கர்நாடகாவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு சின்ன விஜய் அவர்களுக்கு பொதுவாகவே காலந்தாசர் சில வாய்ப்புகளை கொடுக்குது. நீங்க 75 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது 2க்கு இடையில அவர் ஜெயிச்சார்ல, அது காலம் கொடுத்த வாய்ப்பு தான். இந்த இடத்துலயும் அவர் தமிழ்நாட்டு நலனுக்காக காலம் அவருக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கறதா பாக்குறேன். இந்த நொடி வரை இந்தியா கூட்டணியில அவர் இல்ல, விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியில இணையல. அப்ப அவர் கையில தானே இன்னும் பந்து இருக்கு. இப்ப புலிவால பிடிச்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை அவர்கள் தான் தொடங்கி. ஒரு பாயிண்ட் சுவாமிநாதன், கடந்த காலங்கள்லயும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வந்து நாங்க எதுக்குறோங்க, நாங்க தமிழ்நாட்டோட தான் இருக்கிறோங்கலாம் பேசினாங்க. இப்ப நீங்க அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா, இப்ப காங்கிரஸ்ல இருக்கிறாங்கல்ல, காங்கிரஸ் எம்பிகளோ பிரதிநிதிகளோ போய் காங்கிரஸ் தலைமையிட்ட பேச போறாங்களா, நீங்க நியாயமா நடந்துங்கன்னு பிரஷர் அங்க கொடுக்க போறாங்களா? அவங்களும் மத்திய அரசு செய்யணும், நீதிமன்றம் சொல்லணும் தானே. இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, என்ன செய்வாங்கன்ற நான் கடந்த காலங்கள்ல இருந்து என்ன வேறுபடுவாங்கன்னு கேட்கிறேன். இல்ல சார், அதுதான் நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கக்கூடியது விஜய் அவர்கள். 1. 2வது, இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் இந்த நொடியிலும் இணையல. நீங்க திமுக வந்து நீங்க காங்கிரஸ் லெட்டர் கொடுத்திருக்காங்க, நாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடருவோம் என்பது, உள்ளாட்சி தேர்தல் இடையில நாடாளுமன்ற தேர்தல், அது எல்லாம் ஒரு லெட்டராக கிட்டத்தட்ட அந்த தலைமைச் செயலகத்துல ஒரு முதல் முறையாக இந்த கூட்டணிக்கு நாங்க 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுன்னு கொடுத்த போது காங்கிரஸ் தானே கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்களே.
அததான் நான் சொல்றேன், விஜய் அவர்களுக்கு காலம் சில வாய்ப்புகளை கொடுக்கிறது. இன்னைக்கு அதிமுக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணி 5 இடம் இயல்பாகவே இருக்கு. அப்ப இவர்கள் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 பேர் அமைச்சரா இருக்காங்க. இல்ல இப்ப நீங்க சுவாமிநாதன் இதுல என்ன இந்த வாய்ப்புல என்ன பலன்னு சொல்றீங்க? இப்ப விஜய் அவர்களுக்கு என்ன அனுகூலம் கிடைச்சிருக்குன்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு. இப்ப கடந்த கால ஆட்சியாளர்கள்ட்ட இல்லாத அனுகூலம் என்னன்னு கேக்குறேன். அவருக்கு 2 தரப்புலையுமே ஒரு மின் அணுகுமுறை இருக்கல. பாஜக பாருங்க சார், ஆளுநர் உரையை பாருங்க, ஆளுநர் உரையில எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு செல்கிறார். நீங்க கடந்த கால திமுக 2 கட்சிகளும் ஆண்டிருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே நேரத்துல காங்கிரஸ் கிட்டையும் பாஜக கிட்டையும் ஒரு மென்மையான பெயர் இருந்தது இல்லையே, ஏதாவது ஒரு பக்கமாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் எழுதி கொடுக்கிறத, அந்த தாவேக்கா கொடுத்த விஷயத்தை அப்படியே ஆளுநர் வாசிக்கிறார். அது ஒன்றிய அரசை கண்டிக்கக்கூடிய வாசகத்தை கூட கண்டிக்கிறேன்னு இல்ல. இதுல தமிழ்நாட்டில் அரசியல் சுவாமிநாதன் நீங்க எங்க சாதகமான அம்சம்னு சொல்றீங்களோ இன்னொரு பாதகமான அம்சம் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் முன்னகர்ந்தது அப்படின்னா என்ன நெருக்கடி வரும்? காங்கிரஸோட நீங்க மந்திரி சபையில தானே இருக்கிறீங்க, நீங்க ஏன் காங்கிரஸ் பேசி தடுக்கல? இல்ல, கடந்த கால திமுக கூட்டணியில இருந்ததுக்கே அந்த நெருக்கடி இருக்கிறப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்றப்ப இன்னும் நெருக்கடி இருக்குல்ல. அப்ப அவர் கர்நாடகத்தை அந்த புள்ளியிலே தடுக்க வேண்டிய நெருக்கடி இருக்குல்ல, அது அவருக்கு சாதகம் இல்ல, நெருக்கடியால இருக்கு. இல்ல, அதுதான் சார் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணி 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகுது. நீங்க ஒருவேளை இந்த 5 தொகுதிகள்ல தாவேக்கா நிறுத்தக்கூடியவர்கள் ஒருவேளை களப்பணி செய்து, இல்ல யூகம் தான் களப்பணி செய்து அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் காங்கிரசுக்கு தான் அது நெருக்கடியாக மாறும். இன்னொன்று, இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் இல்ல. தமிழ்நாட்டில் நீங்க 35% வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தன்னை கடந்த 2026 தேர்தலில் நிரூபித்திருக்கிறார். காங்கிரஸ் கூட திமுக இல்ல. நீங்க காங்கிரஸ் இல்ல சார், நான் அதுதான் அந்த இடம் தான் சொல்றேன். அவருக்கு எது சாதகமாகுதுன்னா, காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலில் 9 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு கர்நாடகால, பிஜேபி 17 சீட்டு ஜெயிச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது 40 இடங்கள் கொடுத்திருக்காங்களே. அந்த அலையன்ஸுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள ஒருவேளை தாவேக்கா இருந்தா 40 சீட்டு போன முறை திமுக வாங்கினதுல ஒரு பெரும் பகுதியா ஏதோ ஒரு மாற்றமும் நடக்கும்ல. காங்கிரஸுக்கு தான் இப்ப இரட்டை சவால் நான் பாக்குறேன். இன்னொன்று, பாஜகவும் இவர்கிட்ட மென்மையான அணுகுமுறை தான் இல்ல. இப்போ ஒன்றுதானே இப்போ சுவாமிநாதன், இப்போ கர்நாடக நலன்ல தான் இப்ப பாக்கியவர்களோ பிரியன் அவர்களோ இப்ப ராமகிருஷ்ணன் அவங்களே பேசினது கர்நாடகத்துல அவங்களுக்கு அதிக பலன் இருக்கு. கர்நாடக நலன் சார்ந்து தேசிய கட்சி போறதுல, ஏன்னா அவங்க தான் மெயின் பிளேயரா இருக்கிறாங்க. இப்ப நம்ம இதை தடுக்கணும். அதுல என்ன செய்ய போறாருன்றதுதான் நம்ம கேள்வி. இல்ல எந்த கிளைய பிடிச்சி நம்ம மரம் ஏற போறோம்ன்றது தானே. இல்ல, அவர் காங்கிரஸுக்கு விஜய் நெருக்கடி கொடுப்பாரு சார், நிச்சயமாக கொடுப்பார். நீங்க அவர் தயவால் ஒரு காங்கிரஸுக்கு நிச்சயமாக நெருக்கடி. காங்கிரஸ் நீங்க தனித்து தான் இருக்கு. நீங்க திமுகவோடு அவர்கள் இல்லை, இந்தியா கூட்டணியில் விஜயும் இணையல. அந்த இடம் தான் கவனிக்க வேண்டிய இடம் தான். பிரியன் சுவாமிநாதன் சொல்ற பாயிண்ட், காங்கிரஸுக்கு பிரஷரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அதை தான் அவர் தர்க்கமா கட்டினது. அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து ஹோல்டு பண்ண அந்த அணுகுமுறை கை கொடுக்குமா? கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகாவுக்காக போராடும், தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்காக போராடும். தமிழ்நாடு காங்கிரஸில் வித்தியாசமான குரல் வந்தால் தானே விஜய் கவலைப்படணும். தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்காக காவேரிக்காக குரல் கொடுக்கும். அதில் என்ன விஜய்க்கு என்ன பிரச்சனை இருக்குது? விஜய் கேட்டால் என்ன சொல்லுவார்? தமிழ்நாடு காங்கிரஸ் நமக்காக தானே போராடி, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே போராடிட்டு இருக்கோம். அவர் இந்தியா கூட்டணியிலும் இல்லை, இல்லாட்டி பரவாயில்ல. நாளைக்கு காங்கிரஸ் தயவு கூட இல்லாம கூட இடைத்தேர்வுக்கு சாதகமா வந்ததுன்னா கர்நாடகாவை அவர் பிரஷரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராரு சுவாமிநாதன். விஜய் காங்கிரஸோட ஒரு லாங் டேர்ம் கூட்டணி போட்டார் சார், லாங் டேர்ம் கூட்டணி போட்டார். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரையும் போட்டார் கூட்டணியை. அந்த கூட்டணியை ஒரு நடுவில் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு ஆக்சுவலாக. அதனால காங்கிரஸோட அவர் சேர்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் சொல்ல மாட்டேன், அது இன்றைய தேவையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம காங்கிரஸை பொறுத்த மட்டும் அது தமிழ்நாட்டுடைய அந்த விஜய் என்ன குரல் கொடுக்குறாரோ அதுக்கு ஆதரவு குரலை பலமாக கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது, இந்த காங்கிரஸ் 5 பேர் போனால் 5 பேர் வேக்கன்ட் சீட்டில் 5 பேர் வருவாங்க தாவேக்கானா, அதெல்லாம் ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். 5 இடத்தையும் தாவேக்கான எப்படி சொல்ல முடியும்? 2 இடத்துல தோத்தாங்கன்னு என்ன பண்றது? ராமகிருஷ்ணன், புதிய அரசினுடைய அணுகுமுறை சரியான பாதையில போகுதா? இதன் மூலம் நமக்கு பலன் கிடைக்குமா? நெட் ரிசல்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இதுவரைக்கும் சரியா தான் பண்றாங்க. அதாவது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கு உதயநிதி அவர்கள் சொன்னாரு, அதை உடனே அந்த அவருடைய சொன்ன விஷயத்தையும் இந்த தீர்மானத்துல எடுத்துட்டாரு. ஸோ அதனால நீங்க நெட் ரிசல்ட் எப்படி இருக்க போறதுங்கிறது சொல்ல முடியாது, ஏன்னா யூகிக்க முடியாது. கோர்ட்டு கேஸ்ன்னு போகும் பொழுது கோர்ட்ல நம்மளுக்கு இதுவரை இப்பொழுது நமக்கு சாதகமான சூழல் இல்லை. ஒன்று நம்ம என்ன புரிந்துக்கணும்னா, நம்ம ஏதோ அவங்க கர்நாடகா தான் பாலிடிக்ஸ் பண்றாங்க, நம்ம ஏதோ பெரிய
இதுவா இருந்திருக்கிறோம், தர்ம சிந்தனையில இருக்கோம் அப்படிங்கிற இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து யாரும் நம்மளுக்குள்ள வேணா பேசிக்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் சந்தோஷப்பட்டுக்கலாம், நான் சொன்னது நீங்க அதான் வந்து மூணாவது ஆள் வந்து அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவதில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த குடிநீர் திட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க. ஒரு மூன்றாவது ஒரு கேரளாலேயோ போய் ஆந்திர பிரதேஷ்ல கேட்டீங்கன்னா என்னப்பா ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் எல்லாம் கூட நீங்க அப்போஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கறாங்க. சோ அதனால நமக்கு வந்து நம்மளுடைய நிலை வந்து நம்ம அவ்வளவு சாதகமான சூழல்ல நம்மளை பற்றியான மற்றவர்களை புரிந்து கொண்டது, நம்மிடம் இருக்கின்ற நியாயத்தை நாம் சரியாக எடுத்துரைக்கிறோமா என்றால் நம்ம வந்து ஒரு மூர்க்கத்தனமான சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கின்ற அப்படிங்கிற ஒரு நபர்களாகத்தான், ஒரு சமூகமாகத்தான் மற்றவங்க பாக்குறாங்க. இல்ல ராமகிருஷ்ணன் பக்கத்துல சாமிநாதன் வந்து சொன்னாரு, அவங்க வந்து 4.75 டிஎம்சி வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. ஆனா அதுதான் பெங்களூருடைய தேவை அல்ல. பெங்களூருடைய தேவை வந்து ஒரு கிட்டத்தட்ட 2000, அதாவது 4.75 டிஎம்சி என்பது ஒரு 370 எம்எல்டி மில்லியன் லிட்டர். அதுலதான் நம்ம சொல்றோம் ட்ரிங்கிங் வாட்டருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 2500 எம்எல்டி தேவை இருக்கு. அதுக்கு 210 எம்எல்டி தான் இவங்களால கொடுக்க முடியுது. இன்னும் சில காலத்துல வந்து அது 4000 எம்எல்டி ஆயிட போறதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் சொல்றாங்க. ஆனா அதுல வந்து காவேரியில இருந்தா தண்ணி எடுக்கணுங்கிறது இது இல்ல. அவங்களுக்கு மற்ற பல ஆதாரங்களும் இருக்கின்றன. இதோ நீங்க கேட்க வந்தீங்க, இப்ப கேட்டிருக்கேன். அதுல ஒன்று அண்டை மாநிலங்கள் அப்படின்னு சொல்றப்ப தென் மாநிலங்கள்லயே கேரளா, ஆந்திராவா இருக்கலாம் அல்லது புதுச்சேரியா இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே கர்நாடகா மீது கசப்புணர்வு இருக்கதானே செய்யுது. ஏதோ தமிழ்நாடு மட்டும் இல்ல 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 அதாவது இப்ப மகாராஷ்டிராவும் இப்ப கர்நாடகாவோட சண்டை இருக்கு, எல்லாருக்கும் சண்டை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம மீது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப குடிநீர் திட்டத்துக்கே நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மீது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. நம்ம வந்து இதை வந்து நம்ம குடிநீர் திட்டம் என்பதற்காக நாம் எதிர்க்கவில்லை. பெங்களூர், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு பெங்களூரு பெரிய மெட்ரோ, பெரிய இன்டர்நேஷனல் சிட்டி ஆயிடுச்சு, அதுக்கு ஏதாவது செய்யணும்னு அவங்க சொல்றாங்க. நீங்க நடுவர் மன்றமும் காவேரி நடுவர் மன்றமும் இந்த பெங்களூரு குடிநீர் தேவை பற்றி ஆராய்ந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, கர்நாடகா கொடுக்கப்பட்டிருக்கிற நீர்ல இருந்து நீங்க கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இது வந்து அதனால நம்ம கொஞ்சம் நம்மளுடைய அணுகுமுறை, நம்மை பற்றி நம்மளுடைய நியாயத்தை பற்றி எடுத்துரைப்பதெல்லாம் கொஞ்சம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அது விஜய் புதியவர் என்பதனால அது அவரால் செய்ய முடியும், அவருக்கு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அவங்க வந்து பயப்படுவாங்க, நம்ம செஞ்சா கொடுத்துக்கிடுவோமோ, இருக்கிறது போயிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் இவருக்கு அந்த இது இல்ல, ஒரு புதுசு. அதனால அதுவே அவருக்கு பலமா இருக்குமா பாக்கி? பலமா இருக்குமா? இல்ல, நான் ஒரு தகவல் ராமகிருஷ்ணன் சொன்னதை ஒட்டி ஒன்று சொல்றேன். 1956 இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம் இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் இருக்கு இல்லையா, அது பகிர்மானம் என்பது பாசனத்துக்காக, இரிகேஷன் மட்டும்தான், குடிநீருக்காக அல்ல. இவங்க பெங்களூர் கர்நாடக அரசு என்ன பண்ணுதுன்னா, டாக்டிக்ஸா பெங்களூருக்கு குடிநீர் திட்டம்னு சொல்றாங்க. டெஃபினெட்லி பெங்களூர் ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி. பெங்களூர் மட்டுமா, சென்னை கூட தான், ஹைதராபாத் கூட தான், திருவனந்தபுரம் கூட தான், எல்லா மாநிலத்திலும் பெரிய நகரங்களும் அப்படிதான். நம்ம அது போகல. என்ன சொல்றேன்னா, அப்படி குடிநீர் திட்டம் இந்த காவிரி வாட்டர்ல கணிசமான பெங்களூரே தாகத்தில் தவிக்குது, அதனால அப்படின்னு சொல்லுவதன் மூலம் ஒரு சென்டிமெண்ட் டச் பண்ணி அதை சொன்னதுனால தான் மற்ற ஸ்டேட்ல குடிநீருக்கு தடை விதிக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி. அது அல்ல. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் எல்லாமே பாசனத்துக்கு தான் ஒன்று. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பல காலங்கள்ல விவசாயிகளே முன் வந்து பேசலாம். நான் ஏன் சொல்றேன்னா, இரிகேஷன் காரணம் என்பதனால, பாசன தேவை என்பதனால தமிழக விவசாயிகளும் கர்நாடக மாநில விவசாயிகளும் ஒன்று உட்கார்ந்து பேசணும் என்கிற முயற்சி 2-3 முறை நடந்ததாக அறிகிறேன். ஆனால் அது அரசியல் காரணங்காக கைவிடப்பட்டது. ஒரு டேம் நான் இவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது அவருடைய புரிதல் சரியால. அதாவது நடுவர் மன்றத்தினுடைய ஆணை கடைசி இறுதி தீர்ப்பை படிக்க வேண்டும். 5 வால்யூம்ஸ் இருக்கு, ஒரு 1000 பக்கம் இருக்கு. அதனால ஒவ்வொரு மாநிலத்தை படுகையில, காவிரி ஆற்று படுகையில இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்தினுடைய குடிநீர் தேவை, பாசனத்துக்கு தேவை,
தொழிற்சாலைகளுக்கு தேவை, மற்ற தேவைகள், அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் தேவை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்துதான் அவங்க நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது இந்த இருங்க அந்த நடுவர் மன்றமே அந்த சட்டத்தின் கீழே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சட்டத்துல எங்கேயுமே சொல்லல ரிவர் வாட்டர் டிஸ்பியூட், அவ்வளவுதான். வாட்டர் டிஸ்பியூட்னா என்னங்கறது டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. பாசனத்தோடு மட்டுமல்ல, பாசனத்துக்கு மிக அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது. அதுதான் சொல்றது. இதுக்குள்ள இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸ்ல நீதிமன்றம் சில பார்வைகளை மாத்திச்சு, அளவிடுதல் முறைகள்லயே நமக்கு பாதகமா வந்துருச்சுன்றதெல்லாம் அதுக்குள்ள ரொம்ப டெக்னிக்கல். அவர் சொன்ன மாதிரி 1000 பக்கத்துக்கு இருக்குன்னு நம்ம பேசணும்னு. இவருக்கு விஜய் முதல்வர் என்ன செய்ய போறாங்க? தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாக்கிறதுல கடந்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த காவிரி விஷயத்தில் ஒரு ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தண்ணியை விடணுன்றதெல்லாம் அதெல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ கர்நாடகா அநீதி பண்ணும்போது எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் சட்டத்தோட உதவியை நாட வேண்டிய நிலையில இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கும் கிட்டத்தட்ட எந்த குழு வந்து விஜய்க்கு முன்னாள் முதல்வர்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களோ அதே சுப்பிரமணியம் குழு தான் 2 நாள் முன்னாடி போயிட்டு விஜய் தரப்பு அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சுப்பிரமணியத்தை கூட்டு தான் அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்ப குழு இருக்குல்ல, காவிரி தொழில்நுட்ப குழு, அது சுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா, அவர் 2 நாள் முன்னாடி செக்ரட்டரியேட்ல போயிட்டு எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அவர். ஸோ அதனால் வந்து விஜய்க்கும் இதே வழி தான், கடந்த முதல்வர்கள் காட்டின அதே வழி தான். தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கணும். இதில் வந்து அவங்க கர்நாடகா இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் இருக்கலாம், அந்த கர்நாடகா இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். அப்போ இது நடக்கலைன்னா நாங்கள் வந்து சட்டத்தின் உதவியை நாடுவோம், அவ்வளோதான். சுவாமிநாதன், இதுல கூடுதல் அட்வான்டேஜ் ஏதாவது இருக்குன்னு பாக்குறீங்களா? முதல்வருக்கு அப்படி இருக்கா, இல்ல அதே சூழல் தான், அதே பாணியில தான் நம்ம இந்த பிரச்சனை சிக்கலை எதிர்கொள்ளணுமா? இல்ல சார், விஜய் அவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அது வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னா சார், இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்த நாள் சார். ராகுல் காந்தி இப்ப அவர்கள் பிறந்த நாளுக்கு காலையில ட்வீட் போடுறாரு முதல்வர் அவர்கள். அதுல ராகுல் காந்தி அவர்களை வாழ்த்துகிறேன் அப்படின்லாம் சொல்லி பதிவு போடுறாரு. ராகுல் காந்தி அவர்களும் தமிழகத்தின் கண்ணியத்தை காப்போங்கிறார். ஆனா நீங்க சட்டமன்றத்துல போய் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. அப்ப நீங்க இன்னைக்கே ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்ல ஏன் இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு எதிராக தீர்மானம் வருது? நான் அதுதான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைமை பேசுவாங்களா? இது தொடர்பா திருமிகு சோனியா காந்தி அவர்களோ இல்ல ராகுல் காந்தி அவர்களோ ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? அவங்க நியாய நிலைப்பாடையாவது சொல்லுவாங்களா? எங்களுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லுவாங்களா? நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்படி? இல்ல நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு லாபம் என்பது கர்நாடகா மாநிலத்துலதான் இருக்கு. அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை விட அதிகமா இருக்காங்க. பட் நீங்க இதற்கு முன்பு இருந்தது திமுக அதிமுக சார். இங்க விஜய் அவர்களுக்கு கேரளாவில ஒரு மதிப்பீடு இருக்கு. ஒரு அவர்களுடைய ரசிகர்கள் அல்லது நடிகர் என்பதனால அவருக்கு கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ ஒரு ரசிகர்கள் பலம் இருக்கு. அவர் ஒரு விஷயத்தை பேசிட்டார்னா அது காங்கிரஸை பாதித்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. ஒன்று. இன்னொன்னு, பாஜகவும் இவர்கிட்ட ஒரு மென்மையான அணுகுமுறையை தான் கடைபிடிக்கிறாங்க. அதுவும் அவருக்கு ஒரு வாய்ப்பா இருக்குல்ல, அவர் போய் அழுத்தம் கொடுக்கறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாலின் பிறந்த நாள் சொல்றதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிருக்காருன்னா, நம்ம கூட்டாக இணைந்து போராடுவோம் எதிர்காலத்தில் சொல்லியிருக்காரு. ஸ்டாலினுக்கு சொல்லிருக்காரு ராகுல், கூட்டாக இணைந்து போராடுவோம். பேசலாமா? ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் வரேன். கண்டன தீர்மானம் கண்டன தீர்மானம் நிறைவேற்றிய பின்பு சொல்லி இருக்கிறார். நிறைவு சுற்று பிரியன் எல்லாரும் சுருக்கமா இதை சம்ம பண்ணலாம். இனி அடுத்து எப்படி இருக்கும், இந்த அணுகுமுறையில் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வந்து விஜய் இந்த மாதிரியான தமிழ்நாட்டுடைய அந்த ஜீவாதாரமாக உயிர் நாடியான ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து போட்டுக்கிறதுன்றது வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. இதுக்கு வந்து பலன் எப்படி கிடைக்கும்ன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். விஜய் தன்னுடைய கடமையை வந்து இந்த இடத்துல கரெக்டாக செஞ்சிருக்காருன்னு இருக்கிறது. சுவாமிநாதன், உங்களோட நிறைவு கருத்து. சுவாமிநாதன் சார், நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட முதல் தீர்மானமாகவே தமிழக மக்களினுடைய ஒரு மிக முக்கியமான விவசாய பிரச்சனை, ஜீவாதாரமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். என்னுடைய கோணம் ஒண்ணுதான், அவர் காங்கிரஸ் கிட்டையும் பாஜக கிட்டையும் 2 பேர்கிட்டையுமே ஒரு மென்மையான அணுகுமுறையை தான் அவர் கடைபிடித்து வருகிறார். அது இதற்கு முன்பு இருந்ததை விட ஒரு புதுமையான முறை. அதனால் வந்து அவரால் தடுக்க முடியும். அதுக்காக நிரந்தரமாக தடுக்க முடியும் நான் சொல்லல. அணை போட்டுவதற்கு அணை போட முடியும் அப்படின்னு தான் பாக்கிறேன். அணைக்கு ஒரு அணையை போட முடியும் மென்மையான்றீங்க. பாப்போம். ராமகிருஷ்ணன் சார், சுருக்கமா. அதாவது விஜய் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம். என்னன்னா, பாஜக கிட்டையும் காங்கிரஸ் கிட்டையும் அந்த கட்சி தலைமை இருக்கு இல்லையா, தேசிய தலைமை, அவங்க ஒரு இது நிலைப்பாடு எடுங்க. ஓகே, அந்த நிலைப்பாடை நீங்க ஏன்னா வந்து காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டிலையும் ஒண்ணு சொல்லுது, கர்நாடகால ஒண்ணு சொல்லுது. ஓகே, பட் அது வந்து பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதுவாக இல்லை. அதனால நீங்க ஒரு தேசிய தலைமை ஒரு இதை கொடுங்க.
நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. பட் ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு அவர்களை நீங்கள் ஆலோசனை கொடுங்க. அது அவர் செய்யலாம். தாவேக அரசு இனிமேல் முதல் கட்டமாக இந்த சட்டசபைகள் பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக உரிமைகள் மற்றும் நம்முடைய தேவைகள் இருக்குல்ல, அதற்கு முதன்மை கொடுத்து இந்த புள்ளியில எல்லா கட்சிகளையும் ஒருமித்த நிலைப்பாட்டை கொண்டு வந்து பிறகு அரசியலை பண்ணும். மற்ற அரசியலை பண்ணுவாங்க. அடுத்து மொழி பிரச்சனை, மற்ற பிரச்சனைகளும் வரும். அதுலயும் தாவேக நிலையான ஒரு மாநில உரிமைகளுக்கு விடலை அப்படின்னு காட்டும். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம்